கேக்குறாரு? வருஷத்துக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி வர்றாரு. அவர் என்ன கேக்குறாரு? தமிழ் தாய் வாழ்த்தோடு தேசிய கீதமும் பாடணும். மறுபடியும் உரையெல்லாம் முடிந்த பிறகு மீண்டும் ஒரு முறை தேசிய கீதம் பாடணும்னு சொல்றாங்க. இப்ப ஆளுநர் கேட்டதுக்கு செஞ்சா என்ன குறைஞ்சு போச்சு அன்றதான் என் கேள்வி. ஏன் தேசிய கீதம் 2 வாட்டி பாடக்கூடாதா? இன்னைக்கு ஆளுநர் சட்டசபையில இருந்து வெளிநாடு பண்ணிட்டாரு. இன்னைக்கு எங்களை மாதிரி கட்சிகள்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணி கைதாயிருக்கோம். இதுதான் நடக்குது. எங்குமே அடக்குமுறை, எங்குமே அடக்கி ஆளணும்னு நினைக்கிறாரு ஸ்டாலின். பூமராங் மாதிரி திருப்பி அடிக்கும் 2026. மக்கள் நிச்சயமா இதுக்கு பெரிய பதிலடி உங்களுக்கு கொடுப்பார்கள் என்பதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஏற்கனவே ஆளுநர் பல முறை வந்து சட்டசபைக்கு வரும் பொழுது எல்லாமே இதே போன்ற நிகழ்வுகள் நடக்குது. அவர் என்ன கேக்குறாரு? வருஷத்துக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி வர்றாரு. அவர் என்ன கேக்குறாரு? தமிழ் தாய் வாழ்த்தோடு தேசிய கீதமும் பாடணும். மறுபடியும் உரையெல்லாம் முடிந்த பிறகு மீண்டும் ஒரு முறை தேசிய கீதம் பாடணும்னு சொல்றாங்க. இதுல என்ன தப்பு? 2 வாட்டி தேசிய கீதம் பாடுங்களேன். இப்ப ஆளுநர் கேட்டதுக்கு செஞ்சா என்ன குறைஞ்சு போச்சு அன்றதான் என் கேள்வி. ஏன் தேசிய கீதம் 2 வாட்டி பாடக்கூடாதா? அதனால அவர் கேட்டதா அவங்க செயல போயிட்டாங்க. இதேதான் இன்னைக்கு மக்களுக்கு நடக்குது. நாங்க உரிமையை கேட்கிறோம், ஆர்ப்பாட்டம் நடத்த எங்களையும் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு ஆளுநர் சட்டசபையில இருந்து வெளிநாடு பண்ணிட்டாரு. இன்னைக்கு எங்களை மாதிரி கட்சிகள்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணி கைதாயிருக்கோம். இதுதான் நடக்குது. எங்குமே அடக்குமுறை, எங்குமே அடக்கி ஆளணும்னு நினைக்கிறாரு ஸ்டாலின். பூமராங் மாதிரி திருப்பி அடிக்கும் 2026. மக்கள் நிச்சயமா இதுக்கு பெரிய பதிலடி உங்களுக்கு கொடுப்பார்கள் என்பதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. கண்டிப்பாக. ஏன் இதை நான் சொல்றேன்னா, இவ்வளவு தூரம் எதிர்கட்சிகள் வலுவாக எதிர்ப்பு தெரிவித்ததுனாலதான் இன்னைக்கு குண்டர் சட்டம் பாஞ்சிருக்கு ஞானசேகரன் மேல. ஏன் இதை முதல்ல நீங்க செய்யல? யார் அந்த சார் என்ன அதிமுக கேக்குறாங்களா? விளக்கம் கொடுங்க. இன்னைக்கு எல்லா கட்சியும் ஸ்ட்ராங்கா எதுக்குனால குண்டர் சட்டம் அப்படிங்கிறீங்க. அப்ப இதை கண்டுக்காம விட்டா இன்னைக்கு எத்தனை பேர் பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை மாணவிகளுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது. நிச்சயம் இது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். இது சிபிஐ வந்து விசாரிக்கணும். இங்கே இவங்க விசாரிச்சா அதன் பின்னணியில யாரெல்லாம் இருக்காங்க, இது ஏன் இப்படி நடந்துச்சு, இருக்கிறதுலே ஒரு பெரிய யூனிவர்சிட்டி அங்கேயே இந்த அவல நடக்குதுன்னா அப்ப மத்த கல்லூரிகள்ல என்ன பாதுகாப்பு இருக்கு மாணவர்களுக்கு? இதுக்கெல்லாம் ஒரே தீர்வுங்க. நான் சொல்றேன், அவங்கள குண்டர் சட்டத்துல போறதெல்லாம் கிடையாதுங்க. எப்படி ஒரு பொண்ணு லவ் பண்ணலன்னு சொல்லி சத்யான்ற பண்ண ஒரு சதீஷ்ன்றவன் ட்ரெயின்ல இருந்து தள்ளி கொலை செய்தாங்களோ, அவங்களுக்கு இன்னைக்கு தூக்கு தண்டனை கொடுத்து நீதிமன்றம் இன்னைக்கு தீர்ப்பு கொடுத்திருக்கு. அந்த தீர்ப்புக்கு ஒட்டுமொத்த தமிழக மக்கள் சார்பாக, தேமுதிக சார்பாக என்னுடைய நன்றிகளை பதிவு செய்கிறேன். அந்த மாதிரி இனிமேல பாலியல் வன்கொடுமை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் தயவு தாட்சணை இல்லாம தூக்கு தண்டனையில போடணும். அது ஒண்ணுதான் அதற்கு தீர்வாக அமையும் என்பதை நான் உறுதியாக இந்த நேரத்துல பதிய வைக்கிறேன். எனவே இனி வருங்காலங்கள் இது மாதிரி ஒரு நிகழ்வு எங்கும் நடக்க கூடாது என்பதையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். இனி அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, சட்டசபை மரபை அவர் மதிக்கலன்னு சொல்றாரு. அவர் என்ன கேட்டாரு? தேசிய கீதம் ஃபர்ஸ்டும் பாடுவோம் கடைசியா பாடுவோம் சொல்றாரு. இதுல என்ன மரபு மீறி இருக்கு என்பது எனக்கு தெரியல. ஆனா இதுக்குரிய விளக்கத்தை ஆளுநர் அவர்களும் தமிழக அரசும் தான் இதுக்கான பதிலை மக்களுக்கு தெளிவா சொல்லணும். தேசிய கீதம் 2 வாட்டி பாடுறதுல எந்த தவறும் இல்லை என்பது எங்கள் கருத்து. இது ஒரு பிரச்சனைன்னு கிளப்பினா அவருக்கு அவர் வெளியே போறாரு. அது இவங்க சொல்றாங்கங்க, இது ஆளுநர் கிட்ட தாங்க நம்மளுக்கு பதில் கேட்கணும். அந்த உரிமை உங்களுக்கு இல்லைன்னு தமிழக அரசு சொல்றாங்களே, இதற்கு பதில் என்ன என்பதை ஆளுநர் தரப்பு தான் இதுக்கு விளக்கம் கொடுக்கணும். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.